வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் கதம்பம் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்முடைய சாந்தா ஸ்டேபிள் நிகழ்ச்சிகளான சந்திப்போமா, பாட்டொன்று கேட்டேன், போவோமா ஊர்கோலம், என்ன சமையலோ, குவிக் ரெசிபீஸ், கதம்பம், இன்னும் சில சிறப்பு நிகழ்ச்சிகள், இப்படி பல நிகழ்ச்சிகளை ஒரு தொலைக்காட்சி போல நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு வர்றோம். இந்த கதம்பம் நிகழ்ச்சியில அடுத்து என்ன வரப்போகுதுன்றது கொஞ்சம் சஸ்பென்ஸ். சில சமயம் எனக்கே தெரியாது. இன்றைய தினம் கதம்பம் நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. மார்ச் மாசம் 8ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் பெண்களுக்காக சர்வதேச பெண்கள் தினமாக கொண்டாடப்படுது. சாதனையாளர்கள் பலர் போற்றப்படுகிறாங்க. அவங்களுக்கு விருதுகள் பல வழங்கப்படுது. இது அவசியமான ஒரு விஷயம். ஒரு பெண்ணுடைய திறமைகள் என்ன, அவருடைய பொறுப்புகள் என்ன, ஒரு பெண்ணுக்கு என்னென்ன அவசியம் தேவை, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஒரு பெண்ணுடைய பொறுப்புகளும் திறமைகளும் மட்டும்தான் நாங்க பார்க்கணும். அதுக்கு மேல சென்று நாங்க சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது ஒரு பெண்ணுக்கு முக்கியமாக தேவைப்படுவது சுதந்திரம். எப்பொழுதுமே இன்னொருவரை சார்ந்தே வாழ்கின்ற ஒரு நிலைமை இல்லாமல் ஒரு பெண் சுதந்திரமாக தான் நினைச்சதை செய்யக்கூடியதாக, தான் பேச விரும்புவதை பேசக்கூடியதாக, ஒரு பொருளாதார சுதந்திரத்தோட இருக்கிறது தான் உண்மையான சுதந்திரம்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் அப்படித்தான் நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கான்செப்ட இன்னைக்கு திரையில கொண்டு வந்திருக்கிறாங்க. தாய் கிழவி என்கின்ற ஒரு திரைப்படம் மூலம் ஒரு படித்த பெண்ணாக இருக்கலாம், அல்லது படிக்காத ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். இவர்கள் அவரவர் நிலைமையில அவர்களுடைய சுதந்திரம் அவர்களுக்கு மிக மிக அவசியம். இதைத்தான் இந்த திரைப்படம் உங்களுக்கு தெளிவாக காட்டுது. நடிகர் சிவகார்த்திகேயனின் தயாரிப்பு, இளம் இயக்குனர் சிவகுமாரின் இயக்கம், அற்புதமான ராதிகா அவர்களின் நடிப்பு, இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த தாய் கிழவி படம் உருவாகி இருக்கு. இந்த திரைப்படம் 2 வாரங்களிலேயே 60 கோடிக்கும் மேற்பட்ட வசூலை ஏற்படுத்தி இருக்குன்னா பாருங்க. சோ அந்த அளவுக்கு இது பலருடைய மனதை கவர்ந்தது என்பது உண்மை. அந்த மனதை அது ஏன் கவர்ந்ததுன்னா, இது மக்களுக்கு தேவையான முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கு. ராதிகாவின் நடிப்பு, நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் பார்க்கும்போது நாங்க அங்க ராதிகாவை பார்க்கவே முடியாது. ராதிகாவின் அற்புதமான நடிப்பு ஒரு புறம், அவருடைய சிரிப்பு, அந்த சிரிப்பை பார்க்கும் போது அது ராதிகா சிரிப்பது போலவே இல்லை. அது ஒரு வித்தியாசமான சிரிப்பு. அவர் அந்த சிரிப்பை எப்படி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனா பார்க்கிறதுக்கு ரொம்ப அருமையாக, ரொம்ப தத்ரூபமாக அமைஞ்சிருக்கு. ஒப்பனை, அதாவது இந்த படத்துல மேக்கப் பத்தி நிச்சயமாக பேசியே ஆகணும். ராதிகா அவர்களின் முகம், அவர்களுடைய சருமம், அவர்களுடைய கை, அப்புறம் அந்த கை விரல்கள், அப்புறம் பற்கள், இது எல்லாமே அவ்வளவு தத்ரூபமாக அவங்க அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு நிச்சயமாக இந்த ஒப்பனை கலைஞர்கள் பாராட்டுக்கு உரியவர்கள். உண்மையிலேயே இது ராதிகா தானா என்று எங்களுக்கு ஒரு சந்தேகமே வர்ற அளவுக்கு அவருடைய அந்த உருவ அமைப்பை அவங்க அப்படியே மாத்திருக்காங்க. நடிகை ராதிகா அவர்களை நான் சில தடவைகள் நேர்ல சந்திச்சிருக்கிறேன். 1987 வருஷம் நாங்க சென்னையில வாழ்ந்த காலம் அது. அப்போ நான் 1987 மார்ச் மாசம் ஒரு ஃப்ளவர் ஷோ ஒன்று நான் அங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃப்ளவர் ஷோவுக்கு சீஃப் கெஸ்டாக வர்றதுக்கு நடிகர் கமல்ஹாசன் அவர்களை நாங்கள் கேட்டிருந்தோம். ஸோ அவர் சரின்னு சொல்லியிருந்தார். அவரை சந்திச்சு அவருக்கு ஒரு இன்விடேஷன் நாங்கள் கொடுக்கறதுக்காக ஏவிஎம் ஸ்டூடியோவுக்கு போயிருந்தோம். அப்பொழுது நான் ராதிகா அவர்களை அங்கே பார்த்தேன். ஆனால் பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு அன்னைக்கு கிடைக்கல. இந்த பேர் சொல்லும் பிள்ளை படம் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நடிகர் கமல்ஹாசனுடைய நடிப்பு, அப்புறம் மனோரமா ஆட்சி அவர்களுடைய நடிப்பு, ராதிகாவின் அந்த காமெடி எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ இது போல ராதிகா அவர்களுடைய
பல திரைப்படங்கள் என் மனதை நிறைய கவர்ந்திருக்கு. இவர் வந்து ஒரு மொழியில மட்டும் நடிக்கல, தெலுங்கு, மலையாளம் எல்லா மொழிகள்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க. ராதிகா சரத்குமார் அவர்களுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது எப்படின்னா, சிங்கப்பூர்ல எனக்கு ஒரு சிநேகிதின்னு நான் சொல்ல முடியாது, அவங்க ஒரு அக்கா மாதிரி எனக்கு. திருமதி விஜயராணி லாரன்ஸ், இவங்க வந்து ஒரு பழம்பெரும் நடிகை. இவங்க ஒரு அழகு கலைஞர். ஆனா அதுக்கு முதல்ல வந்து இவங்க ராஜராஜ சோழன், திருவருட்செல்வர், அப்புறம் வந்து எம்ஜிஆருடைய இன்னும் சில திரைப்படங்கள், சந்திரோதயம் நினைக்கிறேன், ஸோ அந்த மாதிரி திரைப்படங்கள்ல எல்லாம் இவர் நிறைய நடிச்சிருக்கார். இவங்க நல்ல ஒரு டான்ஸர். ஸோ இவர்களுடைய அறிமுகம் எனக்கு இருந்தது. ஏன்னா அவங்க பேர்த் நகருக்கு எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு தடவை நாங்கள் மெல்பர்ன்ல வாழ்ந்த காலத்தில் 2010 நினைக்கிறேன், திருமதி விஜயராணி அக்கா அவங்க மெல்பர்ன் வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு. அவங்க கூட அவங்க அழைச்சிட்டு வந்தது வேற யாரும் இல்லை, நடிகை ராதிகா அவர்களின் அம்மா திருமதி கீதா ராதா அவர்களை. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் உண்மையிலேயே. நான் அவங்கள முதல்ல சந்திச்சது கிடையாது, முன்பின் தெரியாது. அப்படி இருக்கும் போது அவர்கள் சர்வசாதாரணமாக விஜயராணி அக்கா அவங்களோட நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. நம்ம வீட்டுல தான் தங்கி இருந்தாங்க. ஷி வாஸ் சோ சிம்பிள். உண்மையிலேயே முதல் பார்வையிலேயே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சு. அதே போல அவங்களுக்கும் எங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க ஏதோ தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி எங்களோட இருந்து பேசி பழகி, நாங்கள் சமைச்சு கொடுத்த சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நடிகரை ராதா அவர்களை பற்றி பல விஷயங்கள் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இலங்கையில் அவர்களுடைய வாழ்க்கை, லண்டன்ல அவர்களுடைய வாழ்க்கை, இது பற்றி எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு அந்யோன்யம் வந்து அவர்களோட ஏற்பட்டதுன்றது வந்து உண்மை. ஸோ கீதா அக்கா அவர்களுடைய 70வது பர்த்டே, பிறந்த நாள், அதை வந்து நாங்கள் மெல்பர்ன்ல தான் கொண்டாடணும். நடிகர் சுரேஷ்ன்றவர் வந்து அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தார். ஸோ அவருடைய ரெஸ்டாரண்ட்ல தான் இந்த அக்காவுடைய பர்த்டே பார்ட்டி நடைபெற்றது. அதுக்கு நான் வந்து அவங்களுக்கு கேக் செய்து கொடுத்தேன். அவங்களுடைய 70th பர்த்டே கேக் நான் தான் பண்ணினேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சென்னை வரும் போதெல்லாம் கீதா அக்காவை பார்க்காம நான் போகவே மாட்டேன். எப்படியாவது அவங்கள போய் பார்த்து அவர்களோட பேசி கொஞ்ச நேரம் இருந்து அவங்கள பார்த்துட்டு தான் நான் கிளம்புறது எப்பயுமே வழக்கம். அதே போல அவங்களும் அவர்களுடைய பிள்ளைகள், அதாவது ராதிகா அவர்கள், அப்புறம் வந்து மோகன் ராதா அவர்கள், ராஜு ராதா அவர்கள், நிரோஷா அவர்கள், இவங்க எல்லாரும் வந்து அவர்களுடைய வீட்டுல வந்து ஒன்று கூடுறப்போ நாங்க வந்து சென்னையில அந்த சமயம் இருந்தா எங்களை வந்து கண்டிப்பா அவங்க கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு பெரிய விருந்தே வச்சிருவாங்க. ஸோ ரொம்ப நல்லா சமைக்கக்கூடியவங்க ராதாக்கா. அதே போலதான் ராதிகா அவர்களும் சமையல்ல ரொம்ப ஈடுபாடு அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கீதாக்காவுக்கு இந்த பேஸ்ட்ரிஸ் எல்லாம் பிடிக்கும், ஷார்ட் ஈட்ஸ் எல்லாம் பிடிக்கும். சமையல் பத்தி ரொம்ப பேசுவோம் நாங்க. ஏன்னா எனக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறபடியா சமையல் பத்தி நிறைய விஷயங்கள் அவங்களும் சொல்லுவாங்க. நானும் அவங்க கிட்ட நிறைய பேசியிருக்கேன். கீதா அக்கா அவர்களுடைய இல்லத்துல வச்சுதான் நான் ராதிகா சரத்குமார் அவர்களை சந்திச்சேன். அவங்களும் எங்க கூட ரொம்ப பழகினவங்க மாதிரி, ரொம்ப கேஷுவலா பேசி பழகினாங்க. அவர்களுடைய மகன் ராகுலுடைய பிறந்த தினத்துக்கு கூட அவங்க வீட்டுக்கு எங்களை அழைச்சிருந்தாங்க. அப்ப நாங்க போயிருந்தோம். நடிகர் சரத்குமார் அவர்கள் இருந்தார். அவர் அப்பதான் நான் முதல் தடவையா பார்த்தேன். அவரும் அதே போல கொஞ்சம் கூட ஒரு வித்தியாசம் இல்லாம ரொம்ப கேஷுவலா, ஏதோ ரொம்ப நாள் நம்ம கூட பழகினவர் போல ரொம்ப நல்லா பேசி பழகினாங்க. ஸோ அந்த முழு குடும்பமுமே அப்படித்தான். எல்லாரோடையும் சர்வசாதாரணமாக ரொம்ப கேஷுவலா, யாரோடையும் சீக்கிரமா ஃப்ரெண்ட்லி ஆகக்கூடிய ஒரு குடும்பம் அது. ஒரு நடிகையாக, ஒரு தயாரிப்பாளராக சின்ன திரையில தொடர்ந்து பல தொலைக்காட்சி தொடர்களை வழங்கியவர் திருமதி ராதிகா அவர்கள். இது வந்து உண்மையிலேயே அவருடைய திறமையை தான் காட்டுது. சித்தி, அப்புறம் வாணிராணி, அண்ணாமலை, அப்புறம் அரசி, இது போன்ற பல தொடர்கள் வந்து நாங்க எல்லாருமே தொடர்ந்து பார்த்த தொலைக்காட்சி தொடர்கள். அதுல முக்கியமாக நான் குறிப்பிட வேண்டியது வந்து சித்தி. இந்த சித்தி தொலைக்காட்சி தொடர் நடக்கும் போது உண்மையிலேயே
நிறைய பேர் அப்படியே சும்மா அந்த சித்தி பைத்தியம் பிடிச்சவங்களாகவே இருந்தாங்க, ஈவன் இன் ஆஸ்திரேலியா. இங்க வந்து அந்த சமயத்துல இப்போ மாதிரி யூடியூப் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால இந்த டிஷ் ஆண்டனா தான் இருக்கும். சில வீடுகள்ல தான் அது இருக்கும், டிஷ் ஆண்டனா. ஸோ அதுல வரும்போது தான் நாங்கள் இதெல்லாம் பார்ப்போம். அப்போ நம்ம வீட்டில் இருந்தது. ஸோ என்னுடைய அக்கா, அண்ணா, இவங்க எல்லாருக்கும் நான் வந்து அந்த சித்தி தொடரை வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு நான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு அந்த சித்தி தொடரை பார்த்தாங்க. ஸோ இவருடைய அந்த ராடான் என்கிற இந்த ராடான் பிக்சர்ஸ் வந்து தொடர்ந்து பல வருடங்களாக இயங்கி வருது. அவருடைய ராடான் பிக்சர்ஸ் மூலமாகத்தான் ராதிகா அவர்கள் வந்து இந்த தொலைக்காட்சி தொடர்களோ அல்லது அவருடைய திரைப்படங்களோ எல்லாத்தையும் தயாரித்து வர்றாங்க. இப்போ ஒரு ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம், அவங்க வந்து ஒரு துறையில பல வருடங்கள் தொடர்ந்து வெற்றிகரமாக நிலைச்சு நிற்க முடியும்னா அவங்கள தான் நாங்க லெஜண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள். 2014 வெளியாகிய என்னுடைய ஒரு நூல் இந்த சாந்தாஸ் பல்சுவை அனுபவங்கள். ஸோ இதுல கூட நான் ராதிகா அவர்களை பத்தி ஒரு கட்டுரை நான் எழுதியிருக்கேன். அதாவது வந்து சிட்னில தமிழோசைன்ற ஒரு பத்திரிகை வந்து வெளியான போது கிட்டத்தட்ட 8 வருடங்கள் நான் தொடர்ந்து அந்த பத்திரிகைக்கு எழுதிட்டு இருந்தேன். அப்போ வித்தியாசமான கட்டுரைகள் எல்லாம் வந்து நான் எழுதுறது வழக்கம். அப்படி எழுதிய ஒரு கட்டுரை தான் ராதிகா அவர்களை பற்றினது. அதன் தலைப்பு வந்து சின்னத்திரை அரசி ராதிகா. இவ்வளவு சாதனைகள் இவங்க செய்திருக்கிறாங்க. ஸோ இவர்கள் நடந்து வந்த பாதை ஏதோ மலர்படுக்கையாக இருந்திருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. பல பிரச்சனைகளை இவர் சந்தித்திருக்கலாம், பல ஏற்றத்தாழ்வுகளை இவர் சந்தித்திருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தும் கூட இன்றும் தனக்கென ஒரு தனி இடத்தை இந்த சினிமா துறையில அவங்க வகுத்து வெற்றிகரமாக நடைபோட்டு இருக்கிறது எல்லாராலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இவர்களுடைய இந்த திறமையை வளர்த்து கொள்ளவும் இவங்களுடைய முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணமாக அவங்க கருதுவது வந்து அவங்களுடைய அம்மா, அதாவது திருமதி கீதா ராதா அவர்கள். இன்னைக்கு வந்து இந்த தாய்க்கிழவி படத்தை கீதா அக்கா பார்த்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ராதிகா சரத்குமார் மட்டுமல்ல, கீதா ராதா அவங்களும் ஒரு லெஜண்ட். அவங்களும் பல தடைகளை தாண்டி வந்திருக்கலாம், பல ஏற்றத்தாழ்வுகளை வாழ்க்கையில சந்திச்சிருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அவங்க வந்து தன்னுடைய முழு குடும்பத்தையும் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு உன்னதமான நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டு அவங்க போயிருக்காங்க. கீதா அக்கா அவர்கள் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இறைவனடி சேர்ந்துட்டாங்க. இந்த இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேல உண்மையில அவங்கள நான் ஒரு பெரிய ஒரு ஐகானா நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க கூட நான் நிறைய பழகி இருக்கிறேன். அவர்களுடைய பேச்சு, அந்த என்கரேஜ்மெண்ட், எப்படியெல்லாம் ஒரு பெண் இருக்கணும்ன்றதுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு வரைவிலக்கணம் வகுத்த மாதிரி பல விஷயங்களை அவங்க பேசியிருக்காங்க. இன்றைய தினம் இந்த சாந்தா ஸ்டேபிள் கதம்பம் சிறப்பு நிகழ்ச்சியில தாய்க்கிழவி படத்துல சக்கை போட்டிருக்கிற திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களை மட்டுமல்ல, அவர்களுடைய தாயார் திருமதி கீதா ராதா அவர்களையும் நான் வந்து ஒரு சிறந்த ஒரு சாதனையாளராக இந்த பெண்கள் சர்வதேச பெண்கள் தினத்துல நான் அவங்களை நினைவு கூற விரும்புறேன். தாய்க்கிழவி படத்தை எல்லாரும் தயவு செய்து தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர்ல பார்த்தா தான் ரொம்ப நல்லாவும் இருக்கும். அது இந்த படத்துல வந்து முக்கியமான விஷயம் என்னன்றத நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். அதாவது ஒரு பெண் தனக்கென ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வந்து அமைச்சுக்க பழகணும். அது ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து இந்த திரைப்படம் நமக்கு சொல்லித்தருது என்னன்னா, வாழ்க்கையில சேமிப்புன்றது மிக மிக அவசியம். நாங்க எல்லாம் கைக்கு பணம் வரும்போது அந்த பணத்தை எப்படி செலவு பண்றதுன்னு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் கைக்கு பணம் வரும் போது முதல்ல சேமிப்புக்குன்னு ஒரு தொகையை எடுத்து வச்சுட்டு அதுக்கு அப்புறம் வந்து எங்களுடைய செலவுகளை பார்க்க வேணும்ன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு திரைப்படம் போல இல்லை, இது ஒரு பாடமாகத்தான் எல்லாருக்கும் அமைஞ்சது. ஆனா தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது எனக்கு மனதில் ஒரு சின்ன குறையோட தான் நான் வெளியில வந்தேன். அது என்னன்னா, இவ்வளவு திறமை வாய்ந்த நடிகை,
ராதிகா அவர்கள். அவர் வந்து அரவாசி படத்துல அப்படியே படுக்க வச்சுட்டாங்க. ஸோ இதனால வந்து அவருடைய திறமையை, அவருடைய அந்த பொட்டென்ஷியல் அதை வந்து முழுமையாக வெளியே கொண்டு வர முடியாம போச்சோன்னு ஒரு என் மனதில் ஒரு தாக்கம். அது பிள்ளையாக கூட இருக்கலாம். நான் என்ன நினைச்சேன்னா, அரவாசி படத்துல நிறைய மற்றவங்க தான் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அந்த படத்துல. ராதிகா அவர்களுடைய பிளாஷ்பேக், சில பிளாஷ்பேக் சீன்ஸை வந்து இடையில இடையில அவங்க சேர்த்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். ஏன்னா அவங்களுக்கு இன்னும், அதாவது அவர்களுடைய அந்த திறமைக்கு தீனி போட்ட மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால இது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் இந்த முறையில் இந்த கதையை கொண்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அது இயக்குனருக்கு தான் தெரியும். அவர் ஏதோ ஒரு காரணத்தோடு அப்படி செய்தும் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு மனக்குறை வந்து இருந்த மாதிரி இருந்தது. இடையில இருந்து நிறைய அந்த காமெடி சீன்ஸ்ல கொஞ்சத்தை எடுத்துட்டு வந்து ராதிகா அவர்களை அந்த இடத்துல நடிக்க வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ ராதிகா அவர்களுடைய திறமையை நாங்கள் பல வருட காலமாக நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அவருடைய கிரீடத்தில் வந்து இன்னொரு வைரம் பதித்தது போன்ற இந்த தாய்க்கிழவி திரைப்படம் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. எல்லாரும் போய் பாருங்க. இவரது அற்புதமான நடிப்புக்காகவும் இந்த திரைப்படத்தை வழங்கிய சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் இயக்குனர் சிவகுமார் அவர்களுக்கும் அதில் நடித்த மற்ற எல்லோருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை, மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் ஆஸ்திரேலியா தமிழர்கள் சார்பில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்றைய இந்த நிகழ்ச்சி நம்முடைய கதம்பம் நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக நாங்கள் செய்கின்ற நிகழ்ச்சி. மற்றது வந்து அதுக்கு முக்கியமாக இன்று வெளிவந்திருக்கிற தாய்க்கிழவி என்னும் திரைப்படத்தை பத்தி நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ மீண்டும் கதம்பம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். சாந்தா ஸ்டேபிள இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சாந்தா ஸ்டேபிள இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியோட நான் உங்களை சாந்தா ஸ்டேபிள் கதம்பம் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை மிக்க நன்றி. வணக்கம்.